Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f = x, y belongs to capital N and y = 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர், இது நம்மளுக்கு தெரியும். be a relation on n, find the domain, codomain and range. டொமைனு கோடொமைன் ரேஞ்ச் மூணுமே கேட்குறாங்க. இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன், கொடுத்துருக்க ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம சொல்யூஷனில் given ரிலேஷனை வந்து எடுத்து எழுதிப்போம். given வந்து f = என்னது x, y belongs to capital N, next y = 2x, அதை வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ xy ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்களா, அப்போ x = என்னது 1, 2, 3, 4, 5 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய்யும் நேச்சுரல் நம்பர்னால 1, 2, 3, 4, 5 அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இது வந்து கொஸ்டின்லேயே இருக்கனால நம்ம ஜஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக இன்புட் கொடுக்க போகிறோம். இஃப் x = 1 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ y = என்ன கிடைக்கும் 2x கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. அப்போ = 2 × 1 = 2. அடுத்து இஃப் x = 2ன்னு கொடுக்குறோம். அப்போ y = 2x 2 × 2 = 2 2s are 4. அடுத்து இஃப் x = என்னது 3ன்னு கொடுக்குறோம். அப்போ y = 2x = 2 × 3 2 3s are 6. இஃப் x = 4, அப்போ y = 2x = 2 × 4 = 8. இதுக்கடுத்து இந்த எஃப்ன்ற செட்டு எழுதிக்கிறோம். எஃப்ன்ற செட்டில் x, y இருக்குன்னாங்களா, அதாவது ஆர்டர் ஆஃப் பேர்ஸ் நம்ம பேர் பண்ணி எழுதுகிறோம். அப்போ 1 இன்புட் கொடுத்தப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது 2. அப்போ 1, 2, நெக்ஸ்ட்டு 2, 4, நெக்ஸ்ட்டு 3, 6, நெக்ஸ்ட்டு 4, 8. ஆக்சுவலாக நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே 5, 6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இருந்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸட்ரா வச்சு விட்றலாம். இது வந்து இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம ஆர்டர் பேர்ஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் 3 விஷயம் கேட்டாங்களா, டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஃபஸ்ட்டு வந்து டொமைன் கண்டுபிடிக்கலாம். டொமைன் என்னது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர். அப்போ டொமைன் = 1, 2, 3, 4, 5 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அடுத்து கோடொமைன் வந்து அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, டொமைன்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் செட், கோடொமைன்கிறது பாசிபிள் அவுட்புட், என்னென்னலாம் அவுட்புட் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அந்த செட்டு ஃபுல்லாக. அது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் எழுதியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறது ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட்ஸ், இன்புட் கொடுக்கும்போது என்னென்ன அவுட்புட் கிடச்சதோ அது மட்டும்தான் இது ரேஞ்சு. அப்போ ரேஞ்சில் வந்து என்னென்ன வரும் 2, 4, 6, 8 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இதில் இடையில இந்த 1, 3 அந்த நம்பர்லாம் கொடுக்கல, ஏன்னா நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு அதெல்லாம் அவுட்புட்டாக கிடைக்கல. அப்போ ரேஞ்சுங்கிறது எதெல்லாம் வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கோ அது மட்டும்தான் என்னது ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க கேட்டிருந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ஏரோ டயக்ராம் வரைஞ்சி இது வந்து ரிலேஷனாக, அதாவது கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், இப்போ இந்த ரிலேஷனில் அதாவது ஏரோ டயக்ராமில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செட்டு என்ன தான் நேச்சுரல் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம என்ன எடுத்துக்குவோம் 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிருக்கல அவுட்புட்டு இதை ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம ஏரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுற மாதிரி படத்தை எடுத்துக்கணும். அப்போ இங்கே அதிகபட்சம் என்னது 8 வரைக்கும் இருக்கா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து வந்து இங்கே இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் 8, 9 போதும், அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதை கனெக்ட் பண்ணோம்னா
1 வந்து எதோட அவுட்புட்டு 1ன்னு நம்ம இன்புட் கொடுக்குறப்ப அவுட்புட் என்ன கிடச்சிது 2வா, அப்போ 2ஓட கனெக்ட் ஆயிரும். அடுத்து 2,4, நெக்ஸ்ட்டு 3,6, அடுத்து 4,8. இங்கே ஏரோ மார்க் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏரோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இப்போ நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஃபங்க்ஷன் மூவ் ஆகுது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு யூனிக்கான அவுட்புட் கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்னது கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் has unique image in codomain. Therefore, this relation is another function அப்படின்னு சொல்லிடலாம். This relation is function அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எஃப்ன்ற ஒரு செட்டு கொடுத்துருந்தாங்க. கண்டிஷன் வந்து y = 2x, எக்ஸ் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பரில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. y = 2xன்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கேட்டிருந்தாங்க, அதை ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் போட்டோம். ஏரோ டயக்ராமில் எல்லா எலமெண்ட்ஸ் டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு யூனிக்கான இமேஜ் கிடச்சிது. அதனால் கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.